நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உள்ள அரசு குழந்தைகள் காப்பகத்தில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக மனநல ஆலோசகர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். நாகப்பட்டினம் அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்த மனநல ஆலோசனை கொடுத்தவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகூரை அடுத்த பால்பனைச்சேரியில் அன்னை சத்யா அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்த மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷ் சற்று முன் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். விடுதி காப்பாளர் சசிகலா கொடுத்த புகாரின் பேரில் நாகப்பட்டினம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் வேம்பரசி அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் என குறித்து வகுப்பெடுத்த குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொல்லை கொடுத்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் நாகப்பட்டினத்திலிருந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.